வணக்கம். செல்வகுமாரின் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2025 மே 21 புதன்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். மேற்கண்ட கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட வடக்கு பகுதிக்கு மட்டும் மழை இருக்கு. வங்கக்கடலில் உருவான காற்று சுழற்சி ஆந்திர நிலப்பகுதி வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. அரபிக்கடலில் உருவான காற்று சுழற்சி தாழ்வு நிலையாகிருக்கு, பகுதியாக போகுது. ரெண்டும் ஒன்றிணைந்து அரபிக்கடல் காற்று சுழற்சி பகுதியாகி மண்டலமாகி புயலாகி சக்தி என்ற சூப்பர் புயலாகி அரபிக்கடலில் தீவிரமடைந்து செயலிழந்து மீண்டும் குஜராத் கரை, மகாராஷ்டிரா கரையை கடக்கும். இதனிடையே வங்கக்கடலிலே மீண்டும் ஒரு காற்று சுழற்சி உருவாக போகுது. இந்த மாத இறுதியில் அதுவும் புயலாக போகுது. 23ஆம் தேதி தென்மேற்கு பருவமழையை தொடக்கக்கூடிய அதே வேளையில் வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி உருவாகிற காரணத்தினாலே மேற்கு திசை காற்று 23ஆம் தேதி மேற்கில் இருந்து தமிழ்நாட்டின் கரையோர பகுதி வங்கக்கடலோரம் வரைக்கும் வருவதன் காரணமாக கிழக்கு காற்றின் சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு வரக்கூடிய 23ஆம் தேதி மாலை இரவில் ஆங்காங்கே மழைப்பொழிவை வரக்கூடிய 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை இரவு கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல் மாவட்ட பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாலை முன்னிரவு தான் கிருஷ்ணகிரி பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் மதிய மாலை தான் தெரிகிறது. கிருஷ்ணகிரி, தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் மதிய மாலை ஒரு 2:30 மணிக்கு தொடங்கும். ஆங்காங்கே மதியம் மாலையில் கிருஷ்ணகிரி, தர்மபுரிக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது. சேலம், நாமக்கலுக்கும் தெரிகிறது. அதாவது கிருஷ்ணகிரி, தர்மபுரி 4 மாவட்டங்களுக்குமே வரக்கூடிய 23ஆம் தேதி. அப்போ அந்த காற்று சுழற்சி ஒரு நாள் மட்டும்தான் மழை தரும். அடுத்த நாள் என்ன, அந்தமான் கடற்பகுதியை ஒட்டி அப்படியே வடக்கு நோக்கி நகர்ந்துடும். அதற்கு பிறகு ஒரு நாள் வேணா 24ஆம் தேதி லேசான மழைப்பொழிவை கொடுக்கலாம். 23ஆம் தேதிக்கு அப்புறம் ஆனால் பெரிய மழை தரல. 23ஆம் தேதி கனமழையே இருக்குது. ஆனால் 24ஆம் தேதி லேசான மழைப்பொழிவு இருக்குது. 25ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை கர்நாடகாவில் மைசூரில் எல்லாம் பொழிகிறது. அதாவது வயநாடு பகுதியில் பொழிகிறது, குடகுல பொழிகிறது. சாரலாக கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் மாவட்டங்களுக்கு துளி துளியாக தூறலை வந்து கொடுக்கும். 24, 25, 23ஆம் தேதியே தென்மேற்கு பருவமழை தொடங்கினோம். 24 தான் அது தொடங்கியது என்று அறிவிப்பு வரலாம். ஆனால் 24லிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலிருந்து வரக்கூடிய சாரல், தூறல் கிருஷ்ணகிரி, தர்மபுரியில் வந்து விழும். மேகமூட்ட வானிலை, தூறல் வானிலை, சாரல் வானிலை இருக்கும். இது பெரிய மழையை கொடுக்காது. 23ஆம் தேதி கொஞ்சம் நல்ல மழை இருக்குது. ஆனால் அதுக்கு பிறகு சாரல் மழை மேற்கில் இருந்து வரும். இது லேசான மழை, நனைக்கும் மழை, தூறல் மழை பொழிவை ஆங்காங்கே வெப்பச்சலன மழையாக கொடுக்கும். அதாவது மேற்கிலிருந்து வருவது குளிர்விக்க அமைப்பாகவும் இங்கே இருக்கக்கூடிய வெப்பத்தால் ஆங்காங்கே லேசான மழைப்பொழிவை மட்டும் கொடுக்கும். அவ்வளோதான். அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். மாத இறுதி வரை இருக்கும். 28, 29 கொஞ்சம் பரப்பில் கூடி கொஞ்சம் மிதமான மழைப்பொழிவு கூட 28, 29 பொழியலாம் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் மாவட்டங்களில். ஆனால் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் நாமக்கல்லை விட சேலம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். சேலத்தை விட தர்மபுரி கூடுதலாக இருக்கும். கிருஷ்ணகிரி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். எல்லாமே 23ஆம் தேதி கொஞ்சம் கனமழை தெரிகிறது இந்த 4 மாவட்டங்களுக்கும். 23க்கு அப்புறம் தூறல் சாரல் தான். மாத இறுதியில் லேசான மிதமான மழை இருக்கும். சேலம் மாவட்டத்துக்கு, அதாவது ஈரோடு மாவட்டத்துக்கு கிடைக்கக்கூடிய சேலம் மாவட்டத்திற்கு, குறிப்பாக மேட்டூர், கொளத்தூர் இந்த பகுதி, எடப்பாடி போன்ற பகுதிகளுக்கு ஒரு நல்ல மழை தெரிகிறது மாத இறுதியில். இந்த காற்று சுழற்சி ரெண்டும் புயலாகி மண்டலமாகி புயலாகி ரெண்டும் வங்கக்கடலில் ஒரு புயல், அரபிக்கடலில் ஒரு புயல் உருவாகி தீவிரமடைந்து எல்லாம் கரை கடந்த பிறகு புதிதாக நிகழ்வு உருவான பிறகு மீண்டும் மழைப்பொழிவை, நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அது வரைக்கும் காற்று திசை மாறி இருக்கும். இருந்தாலும் 23ஆம் தேதி ஒரு நல்ல மழை தெரிகிறது, நினைவுபடுத்திக்கிறேன். அப்புறம் தென்மேற்கு பருவமழை வலுத்து பொழியும். அதனால் அங்கிருந்து சாரல், தூறல் வந்து விழும். மாத இறுதியில் லேசான மிதமான மழையாக கூட அது கூட இருக்கலாம். ஒரு ஆங்காங்கே குறைந்த பரப்பில் தான். இணைந்திருங்கள். அப்டேட் சொன்ன நன்றி.